இந்த வீடியோவை வழங்குவோர் சென்ட் தாமஸ் வித்யாலயம் வானகரம். இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கு. இலை பிரியாணி இலை கொஞ்சம், கல்பாசி பூ கொஞ்சம், அதுக்கப்புறம் இஞ்சி பூடு அரைச்சி போடணும். பட்டகிராம் தக்காளி அடுத்து புதினா அடுத்து கோழிக்கறி. இது வந்து மல்லித்தலை. அண்ணே உப்பு போடுதுண்ணே, உப்பு. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி 3 கப்பு, 300 கிராம் இருக்கும். மஞ்சப்பொடி, அடுத்து தனி மிளகா பொடினே ஒரு 2 கிலோ. அண்ணே மிளகு பொடி 100 கிராம், சீரகப்பொடி 100 கிராம், இது 2 கேன் தண்ணி ஊற்றிடுவோம்னே. இப்போ 50 ஊற்றி வேக விட்டுருவோம். அப்போ அதுக்கு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 100 லிட்டராச்சும் ஊற்றுவோம். சோம்பு இந்த கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தேங்காயை கரைச்சி ஊற்றிடணும். அதான் சால்னா. நல்லா ஒரு 2 மணி நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காயை வந்து நைஸானோடனே கரைச்சி ஊற்றி கொதிக்க விடுறது தான். இதுக்கு மட்டும் 70-80 காய். கசாஸ் 1/2 கிலோ, முந்திரி 1 கிலோ, நிலக்கடலை 1 கிலோ. தேங்காயை கூட நிலக்கடலை பருப்பு, கசா இது பொரிகல்ல எல்லாம் போட்டு ஆட்டிட்டாங்க.
வெங்காயம் வச்சுருக்கோம்ல வதக்கி அதை ஆட்டி அதில் ஊற்றணும். அந்த கறி வதங்கிட்டு இருக்குல்ல